வணக்கம். ட்ரேடிங் டுடே ரவிச்சந்திரன். வெல்ஸ்பூன் கார்ப்பரேஷனு, ட்ரைடண்ட்டு உள்பட பல டெக்ஸ்டைல் ஸ்டாக்லாம் வந்து நல்லா ஏறிக்கிட்டே வருதுங்க. சந்தையில் ஒரு ரூமராக என்ன அப்படின்னா, இந்த டெக்ஸ்டைல் ஸ்டாக்குக்கு சாதகமான சில அம்சங்கள்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, அதுக்காக நம்ம வந்து கண்ட டெக்ஸ்டைல் ஸ்டாக்கை பார்க்காம ஒரு தரமான மார்க்கெட்டில் இந்த ஸ்டாக்குடைய ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்டாக் தான் இந்த விஎஃப்எல் என்கின்ற விஷால் ஃபேப்ரிக்ஸ் லிமிடெட். The fabric composition consists of 100% cotton spandex, cotton poly spandex, cotton model, high quality denim jeans fabric அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக தான் இருக்குது. 1985 ஆரம்பிக்கப்பட்ட விஎஃப்எல் இந்த டையிங், பிரிண்டிங் அண்ட் ப்ராசஸிங் ஆஃப் டெனிம் அண்ட் அதர் வைடு ரேஞ்ச் ஆஃப் ஃபேப்ரிக்ஸ் ஸ்மால் கேப் கம்பெனி தான். 831 கோடி கேபிட்டல். மிஸ்டர் பிரிட்ஜ் மோகன் சிரிப்பல் அப்படிங்கிறவர் தான் மேனேஜிங் டைரக்டராக இருக்கார். சரி, ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் கொஞ்சம் பார்த்துடலாம். ப்ரமோட்டர் வசம் வந்து 69.75%, எஃப்ஐஐட்ட 5.64%, அதர்ஸ் 24.61%. இதில் என்ன அப்படின்னா, இந்த ப்ரமோட்டர் பிளெட்ஜ் வந்து 9.77% இருக்குது. இது வந்து ஒரு சரியான மைனஸ் பாயிண்ட்டு. குவார்டர் ஆன் குவார்டர் வந்து இன்கம் க்ரோத் வந்து அட்டகாசமாக 35.58% அதிகமாக காமிச்சிருக்காங்க. மேலும் அது இன்கம் எவ்வளோ காமிச்சிருக்காங்கன்னா சுமார் 400 கோடி ரூபா காமிச்சிருக்காங்க செப்டம்பர் 21. நெட் ப்ராஃபிட் க்ரோத் வந்து 93.06% கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு அற்புதமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். இது இபிஎஸ் வந்து 8.17, பிஇ ரேஷியோ வந்து 13.76, ஃபேஸ் வேல்யூ வந்து 5 ரூபா. ஸோ 1 மந்த் ரிட்டர்ன்லாம் நல்லா அருமையாக இருக்குங்க. 19.89%. இயர் ஆன் இயர் ரிட்டர்ன் வந்துட்டு 122.35%. ஓகே, இதெல்லாம் நல்லா கொஞ்சம் ஓரளவு அற்புதமாக தான் இருக்குது. டெக்னிக்கல்ஸ் கொஞ்சம் பார்த்தலாம். 90 ரூபா ரேஞ்ச் அப்படிங்கிறது இந்த ஸ்டாக்குக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ரீஜனு. இப்போ கூட சமீபத்தில் அந்த 90 ரூபாவில் வந்து ஏற ஆரம்பித்தது தான். இப்போ கிட்டத்தட்ட 122 ரூபா மேலே வந்திருக்கான். 52 வீக்ஸ் ஹை வந்துட்டு 132 ரூபா 70 காசு. 52 வீக்ஸ் லோ வந்து 40 ரூபா 70 காசு. பீட்டா வந்து 0.65. இந்த டெக்ஸ்டைல் ஸ்டாக் எல்லாத்தையும் விலை ஏறுறது வந்துட்டு ஏதாவது வந்து ஆப்ரேட்டர்ஸ் ஏதாவது கேம் விளையாடுறாங்களா, இல்லை உண்மையிலே அதுக்கு வந்து நல்ல செய்தி வரப்போதா அப்படிங்கிறது தெரியல. மற்றபடி இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக ஏறுவதற்கு இன்னும் நல்ல வாய்ப்பு இருக்குது. ட்ரைடண்ட்டுக்கு ஒரு நிச்சயமாக வந்து டஃப் ஃபைட் கொடுப்பான் போல இருக்குது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ஸ்டாக்கை வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் நிச்சயமாக சொல்லுங்கள். நம்ம அடுத்த ஸ்டாக்கை பார்க்க போகலாம். அடுத்ததாக நம்ம பார்க்குற ஸ்டாக்கு ஒரு அற்புதமான ஸ்டாக் தான். பிரிசம் ஜான்சன் லிமிடெட். 1958 தொடங்கப்பட்ட பிரிசம் சிமெண்ட்ஸ் லிமிடெட் என்ற நிறுவனம் தான் பின்னர் பிரிசம் ஜான்சன் என்று அழைக்கப்படுகிறது. சானிட்டரி வேறு, பாத் ஃபிட்டிங்ஸு, மார்பிள்ஸு, டைல்ஸு, சீலன்ஸு, ரெடி கான்கிரீட் மிக்ஸு, இப்படி ஒரு துறை விடாமல் எல்லா துறையிலும் அந்த சிமெண்ட்டு சம்மந்தப்பட்ட துறையில் கலக்கி எடுக்கிறாங்க. ஒரு ராஜா மாதிரி முன்னணியில் தான் இருக்காங்க. இந்த டைல்ஸில் ஒரு 10 பிராண்ட் வந்து லீடிங்கில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 4 வந்து பிராண்ட் இவங்கள்ட்ட தாங்க இருக்குது. அந்த பிராண்ட் வந்து ஜான்சன் மார்போனேட் அப்படிங்கிறது, ஜான்சன் போர்சிலோனா அப்படிங்கிறது, ஜான்சன் எண்டூரா அப்படிங்கிறது. நீங்கள் ரோட்டில் போகிறப்பே சரி அல்லது உங்கள் ஊர்லேயும் சரி, எல்லா இந்த டைல்ஸ் கடையிலையும் இந்த ஜான்சன் டைல்ஸை வந்து பார்க்கலாம். ஒரு லீடிங்காக இருக்காங்க. 13 உற்பத்தி கேந்திரங்கள் வந்துட்டு பேன் இண்டியா முழுவதும் இருக்கிறது. இந்த துறையில் நம்ம நாட்டில் ஒரு லீடிங் பிளேயர் அப்படின்னா இவங்க தான். மேலும் இவங்கள்ட்ட அட்டகாசமாக அந்த லாரியில் வந்து சிமெண்ட் எடுத்துகிட்டு போகிறத நம்ம லாரியில் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். அந்த துறையில் இவங்க வந்து 1986 கலக்கி எடுத்துகிட்டு வராங்க. 93 ரெடி மிக்ஸு அந்த பிளான்ட்டும் இருக்குது. 44 நகரங்களில் வந்துட்டு செயல்படுறாங்க. 5 குவாரியும் இவங்க கண்ட்ரோலில் இருக்குது. இப்படி நல்ல உற்பத்தி, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் அற்புதமான டீம் இருக்குது. ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இவங்களுடைய அந்த மார்க்கெட்டிங் நெட்வொர்க் இருக்குது. மிஸ்டர் ஷோபர் தாக்கூர் அப்படிங்கிறவர் தான் இதனுடைய சேர்மனாக இருக்கார். 7661 கோடி வந்து இதனுடைய கேபிட்டல். மிட் கேப் கம்பெனி. செக்டார் வந்து சிமெண்ட் அண்ட் அலைடு ப்ராடக்ட்ஸ். ஓகே, ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் கொஞ்சம் பார்ப்போம். ப்ரமோட்டர் வசம் வந்து 74.87% இருக்குங்க. பாருங்கள், மேக்ஸிமமே 75 தான். ஸோ ஃபுல் கண்ட்ரோல் இவங்க தான் வச்சுருக்காங்க. எஃப்ஐஐட்ட 3.35% இருக்குது. டிஐட்ட 6.92% இருக்குது. அதர்ஸ் 14.86% இருக்குது. ப்ளட்ஜ் எதுவும் கிடையாது. ப்ரமோட்டர் வந்து தங்களோட ஷேரை வந்து கொஞ்சம் விற்கிறதுக்கு ரெடியாக இருந்துச்சுன்னா டிஏயும் எஃப்ஐஐயும் முழுவதும் கூட வாங்கி வச்சுருவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து பேசுது. சரி, ஓகே, இவங்களுடைய அந்த செப்டம்பர் 21 இன்கமாக எவ்வளோ காமிச்சிருக்கான்னு பார்ப்போம். அப்படின்னா 1520 கோடியை காமிச்சிருக்காங்க.
குவார்டர் அண்ட் இன்கம் growth இது வந்து 15.45% அதிகம். நெட் ப்ராஃபிட் வந்து 32.02 கோடியாக காமிச்சிருக்காங்க. இது 158.82% அதிகம். சரி, பிஇ பார்த்தோம் அப்படின்னா 27.94 இருக்குது. ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்துட்டு ₹5.45 இருக்குது. ஃபேஸ் வேல்யூ வந்து ₹10 இருக்குது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. பீட்டா வந்து 1.34 இருக்குது. அதன் பிறகு வந்துட்டு ரிட்டர்ன் வந்து அருமையாக இருக்குங்க. 1 மந்த் ரிட்டர்ன் வந்து 15.26, 1 இயர் ரிட்டர்ன் வந்து 74.34. இப்படி ஓரளவுக்கு எல்லாமே அற்புதமாக தான் இருக்குது. சரி, அடுத்ததாக வந்து இதனுடைய டெக்னிக்கல்ஸை கொஞ்சம் பார்த்துருவோம். 14/1/22 ஃப்ரைடே இன்னைக்கு காலையில் 6 மணி. இப்போ நமது வாசகர்கள் நமது நண்பர்கள் எல்லாருக்குமே பொங்கல் நல் வாழ்த்துக்கள். காலை இப்போ மணி வந்து 6 மணி. எல்டிபி வந்து ₹152.40, 52 வீக்ஸ் ஹை வந்து ₹159, லோ வந்து ₹83. ₹120 ரேஞ்ச் அப்படிங்கிறது இந்த ஸ்டாக்குக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ரீஜனுங்க. பல தடவை அவங்க தொட்ட உடனே ஸ்டாக் வந்து ரிவர்ஸ் ஆரம்பிச்சிடும். இப்போ கூட சரி அங்கேருந்து இப்போ ஏறி இப்போ வந்து ஆல் டைம் ஹையில் இருக்கான். அதனால் இந்த ஸ்டாக்கை வந்து இப்போதைக்கு குறித்து வச்சுக்கோங்க. நிச்சயமாக ப்ராஃபிட் புக்கிங் நடந்த உடனே ஸ்டாக் கொஞ்சம் கீழே இறங்கி வரும். அல்லது இந்த ரேஞ்சு 120, 125 இந்த ரேஞ்ச் வந்த உடனே இமீடியட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி நிச்சயமாக சிப்பு மெத்தடில் வாங்கி நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் சேர்த்துக்க வேண்டிய அற்புதமான ஒரு டைல்ஸு, சானிடரி வேறு, பாத் ஃபிட்டிங்ஸு, சிமெண்ட்டு, இப்படி மொத்த கலவையாக தான் இருக்குது. அற்புதமான கம்பெனி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து இந்த 2 ஸ்டாக்கையும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு எது பிடிக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வந்து மேலும் மேலும் இதை மாதிரி வந்துட்டு ரிசர்ச் பண்ணி எழுதுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காதீங்க, நிச்சயமாக கமெண்டில் சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். மற்றும் ஒரு அற்புதமான ஒரு வீடியோவில் சந்திப்போம். ட்ரேடிங் டுடே ரவிச்சந்திரன்.